இது குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் 2026ல் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள். அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்களுடைய பெயரை முதல்வர் வேட்பாளர் அந்த பெயரை அவரை நேரடியாக நேம் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ற செய்தியா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் என்று ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார். திமுக ஆட்சி நிச்சயமாக மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது மீண்டும் கூட ஒரு குழப்பம்தான் இருக்கிறது. அவர் கூட்டணி ஆட்சி பாஜக அங்கம் வைக்கும் என்று சொன்னதாக நான் பார்த்தவரை பத்திரிகையில என்ன வந்திருக்கிறது என்றால், அந்த ஆட்சியில பாஜகவின் பங்கு இருக்கும். பங்கு இருக்கும் என்றால் ஆட்சியில் இருப்பதா அல்லது ஆட்சியை உருவாக்குவதா என்ற குழப்பம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி, அதிலே பாஜக இடம்பெறும் என்பதை தெளிவுபடுத்த இன்னும் மிக தெளிவாக கிளியராக சொன்ன மாதிரி முக்கியமில்லை. ஆனால் உங்க சந்தேகத்திற்கு தொடர்ந்து வித்திட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக. பாஜகவினுடைய நோக்கம் தமிழகத்திலே ஆட்சியில பங்கு பெறுவதுதான் என்பது நமக்கு புரிகிறது. ஆனால் அதை மிக தெளிவாக உணர்த்த தவறுகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி என்பதில் மாற்று கருத்தே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. குழப்பத்திற்கு வழிவகுத்திருக்கிறது, சர்ச்சைக்கு வழிவகுத்திருக்கிறது என்று வேண்டுமானால் பார்க்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா மிக தெளிவாக விளக்க வேண்டிய சூழலில் இருக்கிறது, அல்லது அதிமுக அந்த விளக்கத்தை கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சிதான் என்பதுதான் பாஜக வலியுறுத்துகிறதா? பாஜகவினுடைய விருப்பம் அதுதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை கிறிஸ்டல் கிளியராக அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. என்டிஏ அரசு அப்படின்னாலே பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு தானே சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதே நேரத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர்கள் எல்லாம் அதானே பேசுறாங்க. இது தொடர்பாக எனக்கு திரு பேராசிரியர் சீனிவாசன், தமிழக பாஜகவின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு அளித்த ஒரு நேர்காணலில், பாரதிய ஜனதா எந்தெந்த மாநிலங்களில் தேர்தலை சந்திக்கிறதோ அங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றுதான், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொல்லுகிற வழக்கம் உண்டு. அது அந்த மாநில அங்கே இருக்கக்கூடிய வேறு கட்சியின் ஆட்சியாக கூட அது அமையலாம். ஆனால் என்டிஏ கூட்டணி என்று உருவாகிற போது அந்த வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் இது தமிழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் பாஜகவும் இடம்பெறுகிற ஆட்சியா, அல்லது அதிமுக கமா போடுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி கமா இங்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றால் அதிமுக ஆட்சி என்று அதிமுக சொல்லுகிறது. ஆகவே இரண்டு கட்சிகளும் இதில் ஒரு தெளிவான முடிவுக்கு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகும். இல்லாவிட்டால் இது தேவையற்ற சர்ச்சைகளை, விமர்சனங்களை எழுப்பும் என்பதுதான் என் பார்வை. கூட்டணி அரசு குறித்த ஒரு குழப்பத்தை தொடர்ந்து பாஜக தரப்புல ஏன் ஏற்படுத்திட்டே வராங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இவரோட ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை முதல்வர் வேட்பாளர் பெயரா அவர் அறிவிக்கல, அதிமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு மட்டும் சூசகமாக அறிவிக்கிறதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்கறீங்க? இல்ல, நான் அது அதுல எதுவும் உள்நோக்கம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நான் அவருடைய பேட்டியில இந்த விஷயம் ஒரு சுவாரஸ்யத்தை கிளப்பக்கூடியது என்பதற்காக அது தலைப்பில் இருக்கிறது. உள்ளே பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். கீழடி பற்றி பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை, போதுமான நிதி ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள், தமிழுக்கு முக்கியத்துவம் அளிப்பது பற்றி பேசியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி அரசியல் என்பது தேர்தல் வர இருக்கிற காரணத்தால் அது அந்த சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதில் மாற்றம் இல்லை. அதை அவர் குறிப்பிட தவறியது என்பது எதேர்ச்சியாக நிகழ்ந்ததாக கூட இருக்கலாம். ஓகே சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.